இந்த மனிதர்களை பற்றி எனக்கு மோசமான பிம்பம் இருந்தபோது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை நான் சந்திக்கிறேங்க. நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். இந்த டிராபிக், எங்க ஆபீஸ்க்கு பெரிய சிக்னல் இருக்கும், பயங்கரமான டிராபிக். இந்த டிராபிக்ல நீங்க கவனிச்சிருக்கலாம், அந்த குழந்தைகள் இந்த பொம்மை எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க டிராபிக்ல. எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட், ஒரு மனுஷன் ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கக்கூடிய ஒரு இடம்னா அது டிராபிக் சிக்னல் தான். அங்க போய் இந்த பொருள்கள் எல்லாம் விற்குதே, யாராவது வாங்குவாங்களா? இப்பெல்லாம் எனக்கு ஒரு பெரிய டவுட். அதுல ஒரு சின்ன குழந்தை எங்க கார்ட்ட என் ஜன்னலை தட்டுது. அப்படியே என்னோட டைரக்டர் சொன்னார், அந்த குழந்தையை திரும்பி பார்க்காதீங்க, அந்த குழந்தைகிட்ட பேச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை விடாது, திரும்பியே பார்க்காதீங்க. நான் திரும்பிட்டே இருக்கிறேன். அந்த அம்மா அந்த குழந்தை ஜன்னலை தட்டிக்கிட்டே இருக்கு. அப்படி தட்டிக்கிட்டே இருக்கிறப்ப நான் திரும்பியே பார்க்கல. அப்ப அந்த குழந்தை சொல்லுது, பயங்கர வெயில் காலம், சொல்லுது, அண்ணே ஒரு டீ கூட குடிக்கலண்ணே காலையிலேருந்து, தயவு செய்து ஒரு 10 ரூபாய்க்காவது வாங்கிக்கங்க அப்படின்றப்ப நமக்கே ஒன்று, என்னடா லைஃப் அப்படின்ட்டு ஒரு கில்ட். என்ன இப்ப என்ன நம்மளை ஏமாத்தி 10 ரூபா வாங்கி என்ன மவுண்ட் ரோட்ல வீடாக வாங்க போகுது. ஜன்னலை திறந்து 20 ரூபாயை கொடுத்தேன். சில்லறையா இருந்தது, 20 ரூபாய் வச்சுக்குமா. அந்த குழந்தை அந்த 2 பொம்மை போட்ட படம் அட்டை இருக்குல்ல, அதை எடுத்து என்கிட்ட கொடுத்தது. நான் சொன்னேன், இல்லைம்மா என் வீட்டில் குழந்தைலாம் இல்லை, நிச்சயமா வச்சுக்க, 20 ரூபாயை போய் ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை மூடிட்டேன். சிக்னல் போட்டான், திரும்ப கார் மூவ் ஆகுது, திரும்ப அந்த குழந்தை பின்னாடியே ஓடியாருதுங்க, திரும்ப ஜன்னலை தட்டிக்கிட்டே ஓடியாருது. என் டைரக்டர் சொன்னார், நான் சொன்னேன்ல இதுங்கள்ட்ட நீ மாட்டினா விடாதுங்க, இது நான் சொன்னேன்ல அப்படின்னு. எனக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு. வண்டிலாம் போகுது, இது குறுக்க ஜன்னலை தட்டிக்கிட்டே ஒடியாருது அந்த சின்ன குழந்தை. நான் திரும்ப ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு 20 ரூபா கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கோவமாவே ரைஸ் பண்ணேன். அந்த குழந்தை சொன்னிச்சு, இல்லைன்னா எனக்கு 20 ரூபா சும்மா வேண்டாம், இந்த பொம்மையை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளை சொன்னிச்சு. உங்க வீட்டில் குழந்தை இல்லைன்னா யாராவது தெருவில் விளையாண்டுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு இந்த 2 படத்தை கொடுங்க. நான் யோசிக்கிறேன், எந்த சமூகம் இவ்வளவு மோசமாக இருக்கிறது, சாத்தான்கள் நிறைந்த உலகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேனோ, அந்த உலகத்தில் தான் தேவதைகளும் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள்.